உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நாங்க இன்னைக்கு பார்க்க போயிட்டு இருக்கிற இடம் மட்டக்களப்பு மாவட்டத்துல ஒரு கிராம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது நிறைய பேர் போன ஒரு இடமாக கூட இருக்கலாம். சில வேளை இந்த இடத்தை அறியாதவங்க கூட நிறைய பேர் இருக்கலாம். மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய செங்கலடி பிரதேசத்துல இருந்து மதுரைக்கு செல்லக்கூடிய அந்த பாதையில் இருக்கக்கூடிய கரடியனாறு பண்ணை, விவசாய பண்ணை இருக்கக்கூடிய பகுதி. அந்த விவசாய பண்ணைக்கு பக்கத்தால போகக்கூடிய வீதியாலே போகக்கூடிய இடம்தான் இந்த குசலான மலை என்று சொல்லப்படுகின்ற இந்த மலைப்பகுதி. இந்த குசலான மலையில ஒரு முருகன் ஆலயம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். எனவே இந்த பகுதிக்கு வந்த நேரத்துல இதை தரிசிக்கிறதுக்காக அல்லது இந்த கோயிலுக்காகவோ அல்லது இந்த மலைக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பாக நாங்க அதை பார்த்தோம். மாலை வேளையில தான் நாங்க அதுக்கு போறதுக்கான ஒரு முயற்சி எடுத்தோம். எனவே ஒரு வயல் வீதியால போகக்கூடிய ஒரு வீதி, வயல் நிலங்கள் எல்லாம் கழிஞ்சதுக்கு பிறகு மலை ஆரம்பிக்கிற இடத்துக்கு முன்னாடி கொஞ்சம் காட்டு பகுதி இருக்குது. எனவே அதை தாண்டி போகும்போது யானை இருக்குமோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எல்லாம் பயம் இருந்தாலும் கூட 2 பேர் நாங்க முயற்சி செய்ய அந்த இடத்துக்கு எப்படியாவது போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைக்குத்தான மலை. அதுல ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட வேண்டி இருந்தது. உண்மையிலேயே அதுல ஏறும்போது நிறைய நேரங்கள்ல கால் தடுக்கி விழப்பாத்த நிலைமையெல்லாம் இருந்தது. காரணம், நிலைக்குத்தாக இருக்கிறபடினால நாங்க ஏறுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதே நேரம் நாங்க ஏறுற நேரத்துல மழையும் அப்படின்றதால கொஞ்சம் அந்த மேலிருந்து வடிந்து வந்த நீர் காரணமாக எங்களுக்கு வழுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருந்தது. ஆனாலும் 2 பக்கத்திலையும் கையை பிடிச்சு ஏறுறதுக்காக அந்த பகுதியில சங்கிலி அல்லது அந்த கம்பிகள் அமைக்கப்பட்டிருக்குது. எனவே அந்த கம்பியை பிடிச்சு நாங்க ஏறி போகலாம். எனவே ஏறி போறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு 20 நிமிடம் அப்படியே எடுக்கலாம். எனவே அதுல நாங்க ஏறி போய் மேல போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தோம் அங்க ஒரு முருகன் ஆலயம் இருக்குது. எனவே அந்த முருகன் ஆலயத்தை தரிசித்து அந்த இடத்துல இருந்து வெளி வியூவை பார்க்குற நேரம் அந்த வியூ மிகப்பெரிய ஒரு அழகை தந்தது. அந்த மாலை நேரத்துல மிகவும் ரம்மியமான ஒரு அழகு எங்க கண்ணுக்கு பதிவாகி இருந்தது. அதை கேமராவிலையும் நாங்க பதிவாக்கி இருந்தோம். உண்மையில வளர்ச்சி வர இருக்கக்கூடிய அந்த பகுதியில குளங்கள் இருக்கிறது படிவா தெரியுது. அந்த குளங்களை அண்மித்த பகுதியில வயல் நிலங்கள், அதிகளவான பயிற்சிகை நிலங்கள், ஆங்காங்கே வீடுகள் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதை தாண்டினதாக மலைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள், இப்படி எல்லாமே இயற்கை அழகோட ரம்மியமாக இருக்கிறது நாங்க உணரக்கூடியதா இருந்தது. அந்த மலைக்கு போன 2 பேருமே நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கொண்ட விஷயம், இந்த மலைக்கு ஏதாவது ஒரு வரலாறு இருக்கத்தான் வேணும். என்ன சொன்னா, பழைய காலத்திலேயே இந்த மலையில முருகன் ஆலயம் இருந்ததா, இந்த மலை எப்படிப்பட்ட ஒரு மன்னர் ஆட்சிக்கு உட்பட்ட காலத்துல பயன்படுத்தப்பட்ட மலையாக இருக்குமா, அல்லது இந்த மலைக்கும் ஏதாவது மன்னர்களுக்கும் தொடர்பு இருக்கா, குசலான மலை அப்படின்னு சொல்லி பேர் இருக்குது, இந்த பேருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எங்களோட மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்தது. யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி வரும்போதுதான் இந்த பகுதியில ஒரு சின்ன கடையை பார்க்க கிடைச்சது. அந்த கடையில நாங்க கிராமப்புறத்துல இருக்கும்போது அந்த கிராமப்புறத்துல இருக்கிற விஷயங்களை எங்களுக்கு அனுபவிச்சு சாப்பிடறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு கிழங்கு சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்ன போன இடத்துலதான் ஒரு அம்மம்மா இந்த மலையோட வரலாறு அறிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். எனவே அந்த இடத்துக்கு நாங்க போயிருந்தோம். உண்மையில அந்த அம்மம்மாவை சந்திக்கிறதுக்கு நாங்க போன நேரம் இருளாகிட்டு, இருட்டு நேரம், யானை வருமா இல்லையா அப்படின்ற ஒரு கவலை இருக்குது, ஒரு மனசுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கிற நேரத்துல அவங்கள போய் சந்திக்க கிடைச்சது. எனவே அவங்க கிட்ட இருந்து அறிஞ்சு கொண்டதன் அடிப்படையில 1942ஆம் ஆண்டு அளவுல ஒரு முனிவர் அந்த இடத்துல இருந்ததாகவும், அந்த முனிவர் அந்த ஆலய வழிபாட்டுல ஈடுபட்டிருந்ததாகவும், ஆனால் பெரிய ஆலயங்கள் எதுவும் கிடையாது, ஒரு வேல் வழிபாடு மட்டும் அந்த இடத்துல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மம்மாவினுடைய கதையிலிருந்து நாங்க அறிஞ்சு கொண்டோம். இதுல மிக முக்கியமாக அதற்கு பிறகு அந்த மலைப்பகுதியில பெரிய அளவுல யாருமே போய் வழிபட்டதோ அப்படியான செயற்பாடுகள் நடந்தது கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நாங்க சந்திச்ச அந்த அம்மம்மாவினுடைய கணவராக இருக்கக்கூடிய பேரன்ப நாயகம் அப்படின்றவர் அவருக்கு அந்த கதிர்காமம் தீர்த்த உற்சவம் நடக்கிறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் கனவுல தோன்றி, நான் இந்த இடத்துல இருக்கிறேன், என்ன நீ பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை சொன்னதாகவும், அதற்கு பிறகுதான் அவர் கனவுல கண்ட விஷயங்களை மனைவிட்ட சொன்ன போது மனைவி அதை நம்பல. அவர் என்னென்ன கனவுல கண்டார் அப்படின்ற விஷயங்களை மனைவிட்ட அவர் விலாவாரியா சொல்லி இருக்கிறாரு. அதாவது மேல் பகுதியில பூந்தோட்டங்கள் இருக்குது, அங்க குளிக்கிறதுக்கான நீச்சல் தடாக மாதிரியான அமைப்பு இருக்குது. இதுல முருகன் வள்ளி தெய்வானையோடு இருக்கிறார், அவர் அங்க விளையாடுறார், அந்த இடத்துல குளிக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லும் போது இவர் ஏதோ பித்து பிடிச்சு கதைக்கிறாரே, பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி அவங்களும் நினைச்சிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் அவர் இந்த விஷயத்த எல்லோருடையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து அதனூடாக அந்த ஆண்டுல நடந்த கதிர்காம தீர்த்த உற்சவத்துல அன்றைக்கு இந்த மலையில ஏறி அந்த இடத்துல முருகப்பெருமானுடைய வேல் இருக்கிறத கண்டு உண்மையிலே அவருக்கு காட்சி கொடுத்தது உண்மையிலே முருகன் தான் அப்படின்றத உணர்ந்து அந்த இடத்துல ஒரு சிறிய ஆலயத்தை அமைத்து அவர் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலாக அந்த மலையிலேயே தங்கி இருந்து முருகப்பெருமானுக்கான பூசை வழிபாடுகளை செய்து வந்ததாகவும், எனவே குறிஞ்சி நில கடவுளாக அறியப்படக்கூடிய முருகப்பெருமான் மலைகளில் விரும்பி உரைபவர் அப்படின்ற ஒரு வரலாற்றை இந்த இடத்துல குசலான மலை எங்களுக்கு சொல்லித் தருது. எனவே அவருடைய காலத்துக்கு பிறகு இப்போ அந்த பகுதியில் ஒரு சிறிய ஆலயம்
சிவாலயம் அமைக்கப்பட்டு அங்க மடாலயம் போன்ற அமைப்பும் இருக்கிறது. எனவே அந்த இடத்துல பூசை வழிபாடுகள் வெள்ளிக்கிழமை தோறும் நடந்து வருது. நிறைய பக்தடியார்கள் தூர இடங்கள்ல இருந்து வந்து போறாங்க. சில வேளை இந்த குசலான மலைக்கு தொடர்பான விஷயங்கள் பெரிய அளவுல உங்களுக்கு அறியாமல் இருந்திருக்கலாம். இந்த அம்மம்மாவினுடைய கணவர் மேல போய் பூசை செஞ்சுட்டு வரும்போதெல்லாம் அந்த முனிவர் போன்ற ஒருவர் வந்து அந்த இடத்துல காட்சி அளிக்கிறதாகவும், அவர் வந்து இவருக்கு சாப்பாடு கொடுத்ததாகவும், அதாவது உணவு சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்றதாகவும், இங்க எதுவுமே இல்லையே, என்ன சாப்பிடுவீங்க, எதை சமைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேயே பாசிப்பயர், அதாவது பயரை எடுத்து அவர் கழுவிட்டு வெறுமனே அந்த மலையில வச்சு ஏதாவது ஒரு பாத்திரத்தால மூடி வச்ச உடனே பயிறு சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவிஞ்சி இருக்கிறதையும், அந்த அவித்த பாசிப்பயிரை இவருக்கு உணவாக கொடுத்ததையும் வரலாறுகளாக தன்னுடைய மனைவி அவங்க பகிர்ந்திருக்காங்க. அதை அந்த அம்மம்மா எங்களுக்கு சொல்லும் போது ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருந்தது. எனவே அந்த காலத்துல இறைவனுடைய அருளாக இருந்திருக்கிறது இந்த குசலான மலை. நீங்களும் போகல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா போய் பாருங்க. இந்த மலையில ஒரு புறத்துல வந்து இப்ப வரைக்கும் வண்டில் போனதுக்கான தடங்கள், அதே போல உரல் உலக்கை போன்ற அமைப்புகள், வீடு இருந்ததுக்கான அமைப்புகள் எல்லாம் அந்த மலையில ஒரு பக்கத்துல இருக்கிறதாக அங்க அறிய கிடைச்சது. ஆனாலும் அதை பார்க்கறதுக்கான நேரம் எங்களுக்கு சரியாக அமையல அப்படின்றதால இன்னும் ஒரு காணொலியில அதை கண்டிப்பா பாக்குற நேரம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். எனவே குசலான மலை நீங்களும் போய் பார்க்கல அப்படின்னு சொல்லலாம். மட்டக்களப்பு பகுதியில் இருக்கக்கூடியவங்களா இருந்தா கண்டிப்பா போய் பாருங்க. அங்க ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். பெருமானுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும். காய்ச்சல் ஒழிச்சு போய் முருகனை காண மாட்டா. நான் இருந்த இடத்துல நான் முருகனை காணுவேன் பாதி போட்டாரு. அண்டு விடிய ஜாமன் 4 மணி இங்கே இருந்தேன்டா என்னண்டு கேட்டேன். விளக்கோளம் கொடுத்தேன், விளக்க கொடுத்தனேன். இல்லாண்டுக்கு தண்ணி உரைக்காங்கலாம். பூந்தோட்டம் எல்லாம் இருக்கா இந்த மலையில். இந்த மலையில் பூந்தோட்டம் எல்லாம் இருக்கான். தண்ணி உரைக்காங்கலாம். ஒரு பந்தக்கட்டொண்டு அங்கேருந்து இங்கே அதை வந்துட்டான். என்னதான் என்னப்பா நானும் இந்த பிள்ளைகளுக்கு பத்து கொடுமையிலான்னு அப்படி வந்து கிடக்க, நீ என்ன வெறுட்டாண்டு கேட்டதான். கேட்க சிரிச்சிக்கான். 3 சிரிப்பு சிரிச்சிக்கான். சிரிக்க அவருக்கு சாயம் மேலெல்லாம் நடக்க தோணிட்டான். நான் இந்த கைராமத்தில் அண்டைக்கு நான் முருக மலையில் நான் தீர்த்த ஆட போகிறேன். இது போய் மலையில் போய் ஏறினதும் கிடையாது, வந்ததும் கிடையாது ஒரு தரும். அப்போ இந்த மலையில் இருக்காது முருகன். ஒரு 10 ரூபா வச்சு கேளுங்க சொல்லி அக்கறை 10 கோலாவிலுக்கு போய் நான் 10 வச்சு கேட்குறேன். அதனால சொல்கிறேன். நீ அங்கே போய் கேட்டோன்னு என்னதான் வள்ளி தெய்வான முருகன் எல்லாம் மகஞ்சமாகிடுது. ஆனால் ஆளுக்கு ஆள் இல்லாமல் தான் இப்போ உங்கள்கிட்ட வந்துருக்கு. நல்லா பேசுது. நீங்கள் தானுங்க பெரிய நாள் மலையில் இருந்தோன்னு கொண்டாட்டி நாங்கள் போயிருக்காங்க இப்படி சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா. இந்த ஏட்ட மலைக்கு வந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டேன் நினச்சேன். நம்ம போகிறது அவங்க நம்ம உடனே தண்ணுவோம். மண்டி அடி போட்டு நீ மண்டி கட்டி நெட்டையம் கொடுத்து அழக்கையும் கொடுத்து வேண்டாம். அவைகளே எல்லா வேலையும் செய்து தாண்டி வேண்டாங்க. அப்போ அதெல்லாம் நான் முதல் தர மலைக்கு ஏறினவங்க. அதெல்லாம் முதல் தர மலைக்கு ஏறினேன். அப்போ அங்கே மேலே அந்த இதெல்லாம் இருக்கிறது தெரியும் அவங்களுக்கு. தீர்த்தமாட இதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அங்கே இருக்கா இருக்கா ஒன்றும் தெரியாது. அம்மா நினைச்சரன் சொல்லி இருந்தவராம் வந்தாக்க முடியாது. 42ஆம் ஆண்டு வேல் கொண்டு வச்ச வேலாம் வச்சு பொங்கி போட்டு போன வேலாம் வந்தாங்க. சாடி சாமி இருந்தவர். ஆனால் அவர் சமைச்சு வச்சு சாப்பிட்றா. போய் கழிச்சிருந்து வரான். சாடி சாமி போய் கழிச்சிருந்தோடு நான் போயிட்டு வரேன்டோன்னு சொல்லி வரான். சாப்பிட்டுட்டு போகணும் வரான். பயிர் கொண்டு வரான். சட்டிக்குள்ளே கொஞ்சம் பயிர், அந்த சட்டிக்குள்ளே தண்ணியை எடுத்து அந்த பயிர் தண்ணியை கல்லை கழுவுவாராம். கழுவுவாராம். கழுவி போட்டு அந்த பயிரை வடித்து கட்டுக்கு மேலே வைப்பாராம். அந்த சட்டியை மூடிக்கிட்டு வரான். வேறு அடிச்சு கட்டி பானையில் கட்டி போட்டுக்கிட்டு அவிக்கிறது இல்லையா. கல்லிலே வச்சு மூடி விடுவாராம். அந்த சட்டியை மூடி விட்டு கொஞ்சம் நேரத்தில் புகப்பாராம். அவிஞ்சு போயிருக்குமா. திருப்பி அந்த சட்டிக்குள்ளே அந்த கையாளி சட்டிக்குள்ளே அள்ளி எடுப்பாராம். எடுத்து அவருக்கும் கையாளி அள்ளி அவரும் கையை நிட்டு வரான். கொடுத்து சாப்பிட்டு அவருக்கு மறந்துருக்காடான்ட்டு என்கிட்ட எண்ணிக்காது போய் நடந்துட்டு நெருப்பு ஒன்றும் இல்லாமல் அவிஞ்சிருக்கும். கல் மலையிலே ஒரு சட்டிக்குள்ளே பயிறுக்குள்ளே தண்ணியை ஊற்றிட்டு வருவாராம். வந்தாலும் தண்ணியை ஊற்றி கல்லை கழுவுவாராம். கழுவி போட்டு அந்த பயிரை வடித்து வச்சு மூடுன்னு போட்டு அவங்க கழிச்சு கொஞ்சம் இருந்தோடனே அப்படியே சோறப்பாரான். அவிஞ்சு இருக்குமா. அப்படியே சட்டிக்குள்ளே எடுத்து ஒரு கட்டி கொடுப்பாராம். சாப்பிடுது வந்துருக்கு என்னன்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த சாமி என்ன நடந்ததுன்றெல்லாம் தெரியாது. அப்புறம் ஒன்று அது தெரியாது. அப்படியே இருந்து